அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடு நாவலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அருமை தாத்தா அவர்கள். எந்த தாத்தா? அப்பாவோட தாத்தா அம்மாவோட தாத்தாவா? எல்லாம் தாத்தா. அதான கேக்க அதாவது சுடலையாண்டி தேவர் அவர்கள். வேற பத்தி அந்த மாயாண்டி பேர் தான் சுடலையாண்டி அவர்கள் பாடும் நம்மளுக்கு 201 ரூபாயை 201 லட்சங்களாக அள்ளி ஆதரித்துள்ளார்கள். சரி. அவர்களுடைய குடும்பம் குடும்பகோத்திரம் வழி வம்சா மாமா மைத்திரன் சுக்கார் பொண்ணு கொடுத்தடம் பொண்ணு எடுத்தடம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? சாமி ஆளு போல இலகழுத்து அருகதை கொள்வார்கள் உந்தி முங்கில் போல பண்ண கட்டி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பெற்று ஆமா அருளோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமையா. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில என்ன இந்த வல்லரக்கை கையாள வரபோது என்ன சொல்லலாம்? சனி பகவான் செவிலி போல வடிவம் கொண்டு அரக்கன் குதிகால்ல ஏறினார். அப்பமே பிடிக்கும் 6:45 7:00 பிடிக்கும் இடத்தை கிளப்பு. அதானே இடத்தை கிளப்பி ஆமா குடியவும் கிளப்ப போறோம். அதானே அப்படி இருக்கும்போது என்ன சுவாமி வல்லரக்கே பகவான பார்க்கலாம். என்ன அதாவது ஆதி கைலாச மாமலையில தேவாதி தேவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ஏகப்பட்டு நிப்பாங்களா? நிறைய பேர் 33 கோடி தேவகணம் சொல்லவா செய்யணும். 2 பேர் தான் இருக்காங்க, மத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதான் நம்ம 2 பேர் நட்டவா நிக்காங்க. அப்பொழுது என்னையா என்ன செய்கிறான்? என்ன ஒவ்வொருத்தரையா போய் கேட்க, நீ பகவானா ஏன் மோரே வாக்கல தெரியல என்ன பண்ண பகவானா? ஏய் நாமல்ல பகவான் வடகோட்டை வாசலுக்கு போ. வடகோட்டை வாசல் நான் பகவான் கிடையாது. வடகோட்டையில பாரு என்று சொல்லி அவருக்கு நெத்தியில கண்ணு இருக்கும், பாத்துக்கோ. நெத்தி கண்ணு ஆமா என்று சொன்னபோது அப்படியே வல்லரக்கன் வருகிறான். தலையில ஜடாமுள்ள விட்டு ஒளிச்சிருப்பா, கங்கு பாதிக்கிட்டு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அடையாளம் சொல்லி பாத்துக்கோ. அதானே என்று சொன்னபோது வல்லரக்கன் பகவானுக்கு முன்னாலே வந்து என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன செய்யலாம் மோக்காலும் அரக்கே வந்தா இப்படியாக பகவானுக்கு முன்னாலே வந்தோ நமஸ்கரித்தான். அப்பொழுது என்ன செய்கிறான்? வல்லரக்கனை ஆண்டவன் பகவான் கண்ணாலே கண்டார். அப்படி வல்லரக்கனை கண்டபோது ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்த மறுபக்கத்திலோ என் மகனே வல்லரக்கா, நீசன் பக்கம் வந்த மறு என்ன வரம் உனக்கு வேணும், உனக்கு வேணும்.
எனக்கா உன்னுடைய தவத்தை போல இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லையப்பா. அப்பா ராவணன் தவத்தின் 4 பங்கு அதிகம், ராவணன் தவத்தின் 4 மடங்கு அதிகம், கும்பகோணம் தவத்தின் கோடி பங்கு அதிகம். போ அதிகமாச்சே. என்ன வரம் உனக்கு வேண்டும்? உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்ல சொல்ல ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னென்ன சொல்லாரே சுகமுந்தாரே மண்ணிருக்கு மனக்கு மண்ட உள்ளமும் இருக்கு பாத்துக்கோ. ஆமா மண்ணிருக்கு மனருக்கு மண்ட உள்ளமும் இருக்கு பாத்துக்கோ. அதானே அப்பொழுது என்ன செய்கிறான்? என்ன ஆண்டவா பகவானே உங்களை தானே, அதனால எனக்கு இந்த வரம் வேண்டாம். என்ன வரம் தான் வேணும்? என்ன வரம் தான் வேணுமா? ஆமா எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரம் தான் வேணும்? என்ன வரம் தான் சொல்ல போறேன். என்ன வரல ஐயா? என்ன வரம் வேணும்? என்ன இல்ல உனக்கு என்ன வரம்பா வேணும்? அதெல்லாம் நீ வளர்த்தப்பா வச்சிருக்க பொட்டாசி பூரா உனக்கு என்ன வரம் வேணும்? அப்பொழுது செய்கிறான் தெரியுமா வல்லரக்கன்? எனக்கு சின்ன வர வேணும், ஆனா ஒரு சத்தியம் உன் மேல பயம் இல்ல. அதுக்கு முன்னாடி எப்படி கேட்கான்? என்ன இப்படி வரம் கேட்கிறான் தெரியுமா? எப்படி ஐயா? அதாவது என்னையா? ஆண்டவா பகவானே, ஆண்டவனே பகவானே அமுதந்த சங்கரனே, எனக்கு படைத்தரையா இருகரங்கள், படைத்தரையா இருகரங்கள், பாதியில பாதி வீரல் பவதி நீரிகரமதியில 5 விரல் இருக்குதையா, பாதியில பாதி வீரல் பாவப்பட்ட முண்டு வீரல், முண்டு வீரல் நான் எடுத்து, முண்டு வீரல் நான் எடுத்து முட்டை நான் நினைத்தோ ஈஸ்வரனே கொடுக்கணும், கடுகலையும் சிறியவன கரைக்கண்டனே கொடுக்கணும், சாகத்தம் தான் பிறக்கா எல்லாம் ஏதாவது ஒரு காப்பி தண்ணியை கூட கொடுக்கலாம்ல. ஆமா நாளை போட அடுப்பு புத்திய வச்சு அதானே என்னையா
ஏப்பா மிளகு சீரவங்க கீழே பூலோதவி மளிகை கடைக்கு போறியா பெரிய தவம்பது மிளகு சீரவம் அதுல இங்க பூலோதவி மளிகை கடை அடைக்க போற ஐயா என்னையா அந்த வல்லரக்கன் கேட்கக்கூடிய வரமானது அவ்வளவு சிறிய வரமா கேட்க ஓ சின்ன வரமா கேட்க அதனாலதான் இந்த மிளகு சீரகத்தெல்லாம் ஆமா கடுகு சீர்த்தாலும் காரம் கட்டு போகுது சொல்லாவ இல்ல கடுகு சீர்த்தாலும் காரம் கட்டுப்போன்னு சொல்லுவாங்கல்ல எண்ணெய் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சு கடுகு 2 கைட்டு அள்ளி போடணும் உடக்குன்னு போய் முடிச்சு பார்த்தா போதும் காரம் இருக்கான்னு தெரியும் ஆமா அதானே அதானே நல்ல கிட்ட போய் நல்லா முழிக்கணும் அந்த கடுவை பத்தி தெரியும் கடுவு சேர்த்தாலும் காரம் இருக்கான்னு பார்க்கணும்ல அதுக்கு தான் சொன்னேன் உங்களை தானே உங்களிடத்தில் வரங்களை எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டுமானால் என்ன வேணும் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செய்யணும் உங்க குடும்பமே சத்தியம் பண்ண குடும்பம் இருக்குமோ அதானே கேட்க சத்தியம் கேளு அதானே கேட்க சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கலுக்கு பகவானுக்கு பொய்யெல்லாம் புளியோதரை அதனாலதான் யார் மேல கேட்கும் புளியோதரைக்கு கொஞ்சம் எழுத்த வேறு நல்லா தான் இருக்கும் புளியோதரைக்கு புளித்தவரை நல்லா இருக்கும் எழுத்தவரை நல்லா இருக்குமாண்ணே அதானே நல்லா இருக்கும் நல்லா புளிப்பு சாப்பிடலாம் அதானே என்ன பகவானிடத்தில் சொல்கிறான் என்ன சொல்லலாம் அதோ இருக்கிறார்களே அம்மா பார்வதி ஏடா அவ பார்வதி மேல என்னடா கை அங்கே நீட்டுது வரல அந்த அம்மா பார்வதி மேல ஒரு சத்தியம் செய்தீர்களே ஆனால் நான் கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சரி சத்தியம் பண்ணிட்டேன் விடு பகவானே எண்ணுகிறார் சரி சத்தியம் பண்ணியாச்சு வேற யார் மேல சத்தியம் வேணும் அதாவது அதுக்கப்புறம் யார் மேல இருக்கா யாரு மூத்த மகன் கணபதி மேல சரி வாங்கிக்கோ அதுக்கப்புறம் இளைய மகன் அதுக்கப்புறம் அவர் யாரு மச்சின கையில வந்து கேட்கான் பச்சை தண்ணி கையில வாத்து கேட்கான் காராம்பச பாலையும் கையில வாத்து கேட்கான் ஆனா அங்க பாருங்க பகவானே நீ சத்தியம் பண்ணலாம் சரி உங்க மனைவி மேல சத்தியம் பண்ணிருக்கிய அவ இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க நீ சோறிடாம அலையணும் பச்சை தண்ணி கையில வாத்து சத்தியம் பண்ணிருக்கிய இது குடிக்க தண்ணி இல்லாம போயிருக்கிய காராம்பச கையில வாத்து சொல்லிருக்கிய சத்தியம் பண்ணிருக்காரு காராம்பச தோஷத்துல பேர் பாத்துக்கிறோம் உன் மத்த மேல 2 பேரும் மேல சத்தியம் பண்ணிருக்காரு நமக்கு மொட்டை போட மாட்டாங்க நாளைக்கு பாத்துக்கிறோம் நீ இல்லாம அலைஞ்சிடப்படா பகவானே உண்மையா பேசும் அப்பொழுது பகவானே எண்ணுகிறார் என்னன்னு நாமல் படைத்த பிள்ளை தானே நம்ம படைத்த பிள்ளையா ஆமா வல்லரக்கி யார் படைத்தா சரி இருக்கட்டும் மானிடன் ஆமா யார் படைத்தால் ஆண்டவன் பகவான் தான் படைத்தார் மானிடன் 250 ரூபாய்க்கு இருக்கு 350 ரூபாய்க்கு இருக்கு 450 ரூபாய்க்கு இந்த மானிடன் இல்லையா 155 ரூபாய்க்கு இருக்கு அப்பொழுது சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னையா அதாவது என்ன வந்த உடனே நம்ம அடி வயர்லலாம் வந்து கைய வைக்காண்ட வல்லரக்கி பாவி வச்சான முதல்ல மனைவி மேல கை வைக்கான் தலையில வண்டி அப்பொழுது நினைக்கிறார் நம்ம சாப்பாடு விடாம அலைஞ்சுவோம்னு அவளு பயப்படுதாரு பயப்படத்தான் செய்வாங்க புள்ள மேல போது பிள்ளைய 2 பேரும் மேலையும் கைய வச்சுட்டானே அதுவும் காராமோசு பாலை வாங்கி கையில வாக்க சத்தியம் பண்ணி சொல்லிட்டானே காராமோசு வந்து பெருமோ பச்சை தண்ணி கையில வாத்தா அப்ப குடிக்க தள்ளாம பெரும் பயப்படாரு பகவான் அப்பொழுது ஆண்டவன் பகவான் நினைக்காரு அவரு பைக்காரு மண்ணை கேப்பான் மனையை கேப்பான் 10 பொண்டாடி கேப்பானா வச்சுட்டு போறான் 10 12 பொண்டாடி பொண்ணை அடிக்க கொண்டு வரான் மாடு இதுக்கு மேல பொண்ணை அடிச்சாங்க கொண்டு கட்டி எப்ப டாக்டரி வந்தது அதனால வேண்டாங்களோ சரி பரவாயில்ல என்ன சாமி அந்த வல்லரக்கனுக்கு எப்படி சத்தியம் செய்து கொடுக்கிறார் தெரியுமா எப்படி உன்னானை அப்பா நானே நானே உமையவனே தன்னானே உமையவனே சத்தியம் சத்தியம் சத்தியம்டா
தந்தனடா தந்தனடோ நாளை பார்த்து கடவுள் வரலாம் உன்னை வச்சு பாதுகாத்த முடியாதுப்பா. சொன்னா கேளப்பா. வாழக்கூடிய வரம் கேளு தாரேன். ஆள் வரம் கேளு, அழிய வரம் கேளடா. ஆள் வரம் கேட்காதேப்பா. வேண்டாம்டா மகனே. எத்தனையோ வரம் இருக்கு, இந்த இறக்கி வரம் உனக்கு வேண்டாம். வேண்டாம். அப்ப அந்த அக்கினி வரம் பகவானுக்கு தான்டா சொந்தம். பகவானுக்கு தான் சொந்தம். அதை வச்சு நான் தான் பாதுகாத்த முடியும். ஆண்டவா பகவானே, என்ன நீங்க என் மேல எனக்கு என்ன சொல்லிருக்கீங்க? சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. பாத்துக்கோ. சத்தியம் யார் மேல? கொட்டாய் நெரிச்சிருக்கல. யார் மேல சத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்க? உன் மனைவி மேல சத்தியம் பண்ணி இருக்காரு. பாத்துக்கோ. மனைவி மேல சத்தியம் பண்ணி. சோறு விடாம பெறுவாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, பிள்ளை மேல சத்தியம் பண்ணி இருக்காரு. நாளைக்கு உங்களுக்கு தருவா. அடைய வேண்டியதுதான். பிள்ளை இல்லாத பாவி அப்படின்னு உங்க கொல்லிக்க மாட்டோம். பிள்ளை இருந்தோம் அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோ. அதனால நீங்கள் எனக்கு வரத்தை எல்லாம் தராவிட்டால் ஈசன் என்று மதிக்க மாட்டேன், எதிர்மொழி சொல்லிடுவேன். வீடு வீடா வால்பு சாட்டி வீட்டுக்கு கூட ஒட்டிடுவேன். பகவான் வெறும் புழுதி மனுஷன், பொய் சொல்லி மனுஷன் அப்படின்னு சொல்லுவேன்.
வேற 2 வால் போச்சு பெருசால தாண்டிக்காம உடுக்கடிக்காங்கல்ல அவங்க முதுகுல என்ன ஒட்டி விட்டுருவேன். ஏன்னா ஊர் ஊரா போய் பசங்க பார்க்கட்டுமே. அதானே கேக்க பகவான் என்று மதிக்க மாட்டேன் பதில் வார்த்தை பேசிடு. அதானே அப்பொழுது இல்லையா பகவானும் நினைக்காரு என்ன இவன் வாழக்கூடியவனா இருந்தாதானே வாழ வரங்க. பொல்லாத மூர்க்கனுக்கு எத்தனைய புத்திமதியை போத்துனாலும் நல்ல ஒரு குணம் உண்டு அவனுக்கு அப்படின்னு சொல்வார்கள். அதனால இவன் கேக்குற வரதை நம்ம கொடுப்போம். சரி நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்ல ஆனது ஆவட்டும். அப்பொழுது என்ன ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை எல்லாம் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி என்ன தந்தேன் நடா தந்தே நடுவா
நாராயணா நாரதர் மகாமுனிவர் வருகிறார். அப்படி வரக்கூடிய சமயத்துல அவர் வருவதை கண்ட வல்லரக்கன் தனது ஆள்காட்டி விரல் எடுத்து பாக்கான் என் 12 வருஷம் தவம் இருந்ததுன்னு தெரியும், வரம் வாங்கணும்னு அவருக்கு தெரியும். எங்கேயோ போயிட்டு வர மாதிரி வரையிற வல்லரக்கா எங்கேயோ போன மாதிரி தெரியுது அப்படிங்க. அதம்மா அதாவது நாரதர் கழகம் நன்மையில முடியும் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். இந்த வல்லரக்கே சரி ஆண்டவன் இடத்துல அக்கினி வரத்தெல்லாம் வாங்கிட்டு போறான். என்ன செய்யலாம்? பூலோக மக்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ. உண்மைதான். அதனால இவனை இங்கேயே இதை முடிச்சு விடணும் என்று சொல்லி நாரதர் மகாமுனிவரும் எண்ணிக்கொண்டே வருகிறார். எப்பவுமே வந்த உடனே கணக்கெடுது என்ன? அப்படி வரக்கூடிய சமயத்திலேயே சரி என்ன செய்கிறான்? இந்த வல்லரக்கே நாரதர் மகாமுனிவரை பார்த்த போது என்ன ஐயா என்ன விலகி போறோம். ஆமா விலகி போறோம்யா. என்ன விலகி போறோம்? விலகி போறோம். விலகி போங்க, சுற்றுவங்க, எரிச்சுங்க. என்ன துப்பாக்கி வச்சுக்க கையில? துப்பாக்கி வச்சிருக்கேன். அதாவது என்ன ஏ அப்பா என்னப்பா என்ன பார்த்து விலகி போறோம் இல்ல எரித்து விடுவேன் என்று சொல்லிடாயா? என்ன தீப்படி வச்சு பொட்டிட்டு போய் எரியப்படியா? உன் கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. தீப்படி வச்சிருக்கியா? இல்ல. தீப்பந்த வச்சிருக்கியா? இல்ல. இல்லனா துப்பாக்கியாவது வச்சிருக்கியா? இல்ல. அப்படி இல்லனா என்ன எரித்து விடுவேன் எதிர்க்கறான்னு சொன்னேன். ஏன்னா பகவான்கிட்ட வர வாங்கிட்டு வரேன் பாத்துக்கோ. என்ன வர வாங்கிட்டு வர? பகவான் பொட்டணமா கட்டி தந்தாரா? என்ன வர வாங்கிட்டு வரப்பா? நான் எரிக்க வர வாங்கிட்டு வந்தோ. எரிக்க வர வாங்கிட்டு வந்தியா? ஆமா. எங்க மூட்டையா வச்சிருக்கியா? மூட்டாவும் கட்டி தரல. கையில வச்சிருக்கியா? பொட்டணமாவும் கட்டி தரல. பையில வச்சிருக்கியா? இல்ல, அத நான் பை போடல. போடலையா? ஆமா. அப்படி இல்லை என்றால் என்ன வச்சிருக்கேன் எரித்து விடுவேன் சொல்லிடாயா? அவர் தந்தவன சொன்னார், நான் வந்துட்டேன். அட பாவி. ஆமா. உன்னை போல ஐக்கியார யாராவது உண்டா? ராவணேஸ்வரன் 7 கோடி வரம் கட்டினா பாத்துக்கோ. ஒண்ணுமே தவம் இருந்து அவர் 7 கோடி ஒழிச்சிட்டு 1/2 கோடி தான் கொடுத்தாரு. ஆமா. கைலாசம் இருந்த வெள்ள பிள்ளையார கேட்டான். வெள்ள பிள்ளையாரவா கொடுத்தாரு? வெள்ள பிள்ளையாரு அங்க ஒழிச்சுட்டு கல்லு பிள்ளையார கொடுத்தாரு. ஆமா, வெள்ள பிள்ளையார் கைலாசம் இருக்குல்ல. ஆமா, பேர் வெள்ள இருக்கல பேர் என்னதான் வெள்ள பிள்ளையாரு. பூலோகத்துல வெள்ள பிள்ளையாரு தான், வெள்ள இருக்கதான் வெள்ள பிள்ளையாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, பார்வதிய பெண்ணா கேட்டான். யாரா மனைவி எப்படி கொடுப்பாங்களா? வண்டை பிடிச்சி வண்டோதைய பெண்ணாக்கி கொடுத்தாப்புல. அதுதான். அதனாலே வல்லரைக்கா பகவான் புழுனி மனுஷன் பாத்துக்கோ. பகவான் எல்லாருக்கும் வரத்தை தந்தேன்னு சொல்வாரே தவிர வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. உருப்படியா யாருக்கும் வரத்தை கொடுத்ததே கிடையாது. ஆமா, உருப்படாத பாம்படம் போடுதாங்க. உருப்படியா யாருக்கும் வரத்தை கொடுத்தது கிடையாது. ஆமா, உறுதியா வரம் கொடுத்தே கிடையாது அவரு. அதனாலே சரி பகவான் கொடுத்த வரத்தை எல்லாம் பரிசோதனை செய்து விட்டு போ என்று சொல்ல. சரி. அப்பொழுது ஒன்னு இருக்கட்டுமாங்க. ஏய், நான் கிடையாது, உனக்கு யாரு வரம் தந்தாரோ அங்க போய் பாத்துக்கோ. அதான் வளர்த்த கிடா மாறல பாயம்னு சொல்லுவாங்க. நம்ம வளர்த்த கிடா நம்மள ஏத்து பாயம் பார்த்தா தீர்த்த மரத்துல கூர்ம பார்த்த